சொந்தமாக வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியல, பைக் வாங்க முடியல, தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியல. எல்லாத்துக்கும் பிரச்சனை பணம் தான். பணம் தான் பிரச்சனைனா கவலையப்படாதீங்க பாஸ், கலங்காதீங்க. உங்களை விட அன்றாட வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, அன்றைக்கு வாழ்க்கையே போகிறதே எனக்கு நாள் போகிறதே கஷ்டம் அப்படின்ற வாழ்கிறவங்க கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க சார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை, உங்கள் பண பிரச்சனை பெரிய விஷயமே தெரியாது. 16 வயது மன வளர்ச்சி குன்றிய ஒரு பையன், 16 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரே பையன் தான் வளர்த்துருக்கு அந்த தாய். இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும். 16 வயசு, அந்த இள வயது, மன வளர்ச்சி இல்லாத பையன். அந்த பெண்ணோட, அந்த தாயோட கஷ்டத்தோட உங்க கஷ்டம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. படுத்த படுக்கையா கடந்த 10 வருஷமா மனைவி அன்றாடம் அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சமையல் பண்ணி சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, டாய்லெட் எல்லாம் பார்த்துட்டு வாழ்ற ஒரு மனுஷன். அவர் கஷ்டத்தை விட உங்க கஷ்டம் பெருசா? 2 அக்கா ஒரு தங்கச்சி, எல்லாரும் கல்யாணம் பண்ணி முடிக்கும்போது பார்த்தா வயசு 46. அம்மா இறந்து போயிடுறாங்க, அப்பா நோய் வாய்ப்பு படுத்துறாரு. இதுல ஒரு 4 வருஷம் 50 வயசு. இனிமே நான் கல்யாணம் பண்ணேன். இவர் கஷ்டத்தோட உங்க கஷ்டம் பெருசா? வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, உறவுகள் யாருமே இல்லை, அனாதை இல்லைங்கல்ல. பல வயசானவங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க மன கஷ்டத்தோட நம்ம கஷ்டம் பெருசா? இந்த பணம் இல்லைன்ற கஷ்டம் பெருசே இல்லை. ஏடிஎம் எடுத்துங்க, எவ்வளவு ஏடிஎம் இருக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 99% ஏடிஎம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க கூட செக்யூரிட்டி வேலை பார்க்கணும். 70-80 வயசு கிழவங்க தான், பெருசுக்கு தான் இருக்கு. அவங்ககிட்ட போய் ஒருத்தர் போய் ஒரு கதையை கேட்டுப்பாங்க, ஒட்டுவாங்க அவங்க பிரச்சனையை. அந்த பிரச்சனை குவியலுக்குள்ள உங்க பிரச்சனை பெருசே இல்லை பாஸ். அன்றாடும் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இங்க பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில என்னால சொந்த வீடு வாங்க முடியல. நல்லதா இருப்பீங்க, 2 பைக் இருக்கும், கார் வாங்க முடியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் வாங்கிட்டால, கார் வாங்க முடியல. பொறுத்திருக்கு. எல்லாத்துக்கும் காலம் சரியான மருந்துங்க. காலம், அதற்கு தேவை பொறுமை, நம்பிக்கை. இந்த 2 இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அச்சீவ் பண்ணிருங்க. அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. டெஃபினட்டா ஒன் டே அந்த பொறுமை நம்பிக்கை இருந்ததுன்னா யூ வில் அச்சீவ் வாட் யூ வாண்ட். கிடைக்கும் கட்டாயமா உங்களுக்கு. அந்த கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் பார்த்துட்டு நீங்க நிம்மதியாத்துக்கு கடவுள் என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. டெய்லி நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். அன்புடன்